அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ராஜ்கிரண் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அடிப்படை விதிகளை நான் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றேன். காரண காரியங்களை தேடுகின்றேன். எனது தேடுதல் சரியான பாதையில் போகிறதா அல்லது தவறான பாதையில் போகிறதா என தெரிந்து கொள்ளாமல் 1. பரிணாம பாவங்கள் திரிகோண பாவங்கள் எதன் அடிப்படையில் உருவானது? என்னுடைய ஆய்வின் படி திரிகோணம் என்பது முக்கோணத்தை குறிக்கும். அதன் வகையில் யோசிக்கும் போது ஒரு திரிகோணத்தில் 2 பரிமாணங்கள் அடங்கும். மொத்தம் 3 திரிகோணங்கள் 6 பரிமாணங்கள். இது சரியா? சற்று விளக்குவோம் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது திரிகோணம் என்பது ஒரே தன்மை வாய்ந்தது. ஃபர்ஸ்ட் திரிகோணம் என்பது ஒரே தன்மை வாய்ந்ததுன்னா நம்ம மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிலையும் ஒரே நட்சத்திரம் தான் இருக்கும், ஒரே அமைப்பில் தான் இருக்கும். இந்த 3 ராசியுமே இப்போ எடுத்தீங்கன்னா, அதாவது திரிகோண ராசிகள் ஒரே பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கும். இப்போ மேஷம்னா நெருப்பு, சிம்மம்னா நெருப்பு, தனுசுனா நெருப்பு. அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபம் அப்படின்னா பூமி, கன்னி அப்படின்னாலும் பூமி, மகரனாலும் பூமி. இந்த மாதிரி இருக்கக்கூடியது இது ஒரே தன்மை வாய்ந்தது தான் திரிகோணம். அப்போ இந்த 3வது பாவம் சொல்லக்கூடிய இந்த பரிணாம பாவங்கள் கிட்டத்தட்ட அது அந்த விஷயத்தை வலுப்படுத்தக்கூடியது. அந்த ஒரே தன்மை, அதாவது 100% திரிகோணத்துக்கும் சொல்லிட்டு நம்ம பரிணாம பாவங்களுக்கு 200% நல்லதுன்னு சொல்லுவோம். அது காரணம் என்னன்னு பார்த்துங்களேன். 1-3 எடுத்துங்களேன். 1-3னா இந்த நெருப்புக்கு சாதகமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று. நெருப்பு சாதகமானது காற்று. அதே மாதிரி பூமிக்கு நீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூமியும் நீரும் ஒரு தன்மை வாய்ந்தது. அதை நெருப்பு ராசியும் காற்று ராசியும் ஒற்றைப்படை, பூமி ராசியும் நீர் ராசியும் இரட்டைப்படை. இப்போ நெருப்பும் காற்றும் ஒரு தன்மை வாய்ந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு அடுப்பு எரியில் நான் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கூட கிராமத்தில் இருக்கும், ஒரு ஊதாங்கோல் எடுத்து ஒரு ஊதுக்குழல் எடுத்து அடுப்பு ஊதுற ஒன்று எரிய ஆரம்பிக்கும். அப்போ காற்று நெருப்போட வேகத்தை அதிகப்படுத்துகிறது. நெருப்புக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. காற்று என்பது நெருப்புக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னும் போது இது நெருப்பு என்பது 1வது வீடு, காற்று என்பது 3வது வீடு. அப்போ அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருது. அதே மாதிரி நீர் அப்படிங்கிறது பூமியில தான் விழுது. நீரை தேக்கி வைக்க முடியுது. நீர் ஓடுது, நீரை உறிஞ்சுது. இந்த பூமிக்கும் இந்த நீருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனுடைய அதுக்கு ஒரு நட்பு அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வீரியத்தை அதிகரிக்குது. அதனால 1-3 என்பது ஒரே தன்மை வாய்ந்ததை விட கொஞ்சம் வலுவானது அப்படிங்கிற வகையில ஒரு நட்பு வீடாகவும் அது அமைஞ்சு போயிடுது. இந்த பூமியும் இந்த நீரும் அப்படிதான் இருக்கே ஒழிய இந்த திரிகோணங்கள் ஒரே தன்மை வாய்ந்ததுன்னு எடுத்துக்கிறோம். இந்த பரிமாண பாவங்கள் என்பது 3-3 போட்டாங்க. அது உங்களுக்கு நிறைய வந்துடும். திரும்ப வந்ததையோட திரும்பி வரும்.